டிவிகே ஐடிவிங் ஆலோசனை கூட்டத்தில் காணொலி மூலமா கலந்துகிட்ட விஜய் அவர்கள் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஐடிவிங் கொண்ட கட்சி டிவிகே தான். டிவிகே ஐடிவிங்க்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஐடிவிங் அப்படின்னு பெருமையை சொல்றாரு. அதே பெருமையோட இனி டிவிகே ஐடிவிங்ல இருக்கிற எல்லாருமே ரசிகர்கள் அல்ல, எல்லாருமே விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்கிறாரு. மெய்நிகர் போர் வீரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படி டிவிகே ஐடிவிங்ல இருக்கிற எல்லா ரசிகர்களையுமே அவரோட கட்சி தொண்டர்களா மாற்ற நினைக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறத விட, அப்படி டிவிகே ஐடிவிங்ல இருக்கிற எல்லாருமே டிவிகே தொண்டர்களா இருக்கும்போது வரப்போற 2026 எலெக்ஷன்ல மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கிறது டிவிகேவா தான் இருக்கும். ஆனா டிவிகே ஐடிவிங்ல ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருமே டிவிகேவோட தொண்டர்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா இல்ல. அதுல இருக்கிற மெஜாரிட்டி பெர்சன்ஸ் எல்லாருமே டிவிகேல, அதுவும் குறிப்பிட்டு விஜய் அவர்களோட ரசிகர்கள் தான். அதே நேரத்துல விஜய் அவர்கள் டிவிகே நிர்வாகிகளுக்கும் டிவிகே தொண்டர்களுக்கும் எல்லாருமே கண்ணியத்தோட நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதைய கண்டிப்பா டிவிகே நிர்வாகிகளும் டிவிகே தொண்டர்களும் கடைபிடிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப டிவிகே விஜய் அவர்கள் ஜூன் மாசத்துல நடைப்பயணத்தை தொடங்க போறாரு அப்படின்னு அபிஷியலா ரிப்போர்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டிவிகே விஜய் அவர்களுக்கு கொங்கு மண்டல ஓட்டு ரொம்ப முக்கியமா இருக்கிறதால அங்கிருந்து தான் நடைப்பயணம் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப டிவிகே கூட்டணியை பத்தி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. வரப்போற டிசம்பருக்கு அப்புறம் டிவிகே கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம் அப்படின்னு டிவிகே சார்பா அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. அதுவும் டிவிகே கூட்டணியை முடிவு பண்றது விஜய் அவர்கள் ஜூன் மாசத்துல இருந்து நவம்பர் மாசத்துக்குள்ள அந்த நடைப்பயணத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் டிவிகே கூட்டணியில யார் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஆரம்பத்துல ஆதவ அர்ஜுனா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தனித்து வரப்போற 2026 எலெக்ஷனை சந்திக்க போறது இல்ல. டிவிகே கூட்டணியில ஒரு சில கட்சிகளும் இருக்க போகுது, எல்லாரும் சேர்ந்துதான் வரப்போற 2026 எலெக்ஷனை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறது தெளிவா முடிவாயிருச்சு. அரசியல் சூழ்நிலைகளை பொறுத்து முடிவுகள் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்போ கூட்டணி முடிவும் மாறி இருக்கு. இப்படி டிவிகே ஐடிவிங் விர்ச்சுவல் வாரியர்ஸ் டிவிகே சார்பு ஒரு சில சமூக நலத்திட்டங்கள் ஈடுபட்டு இருக்கும் போதும், இப்படி டிவிகே ஐடிவிங் அப்படின்னு சொல்ற விஜய் அவர்களோட ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களாக அறிவிக்கிறதாகட்டும், இல்ல டிவிகே விஜய் அவர்கள் ஜூன்ல இருந்து நவம்பர் வரை நடைப்பயணம் மேற்கொள்றதாகட்டும், அதுக்கப்புறம் இருக்கிற காலத்துல டிவிகே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு யார் யாரால டிவிகே கூட்டணியில வரப்போறாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அறிவிக்கிறதாகட்டும், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி அவர்களோட ரசிகர்களை அப்படியே தொண்டர்களை மாத்துறது தான் இருக்குமோ அப்படின்னு பல கருத்துகள் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்துல இப்படி என்னதான் டிவிகே ஐடிவிங்ல இருக்கிற ரசிகர்கள் அப்படியே தொண்டர்களா அறிவிச்சாலும், விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு அறிவிச்சாலும், அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சில சமூக நல திட்டங்கள் டிவிகே சார்பாக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது விஜய் அவர்கள் ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நடைப்பயணம் போகும்போது அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுது, அது வரப்போற காலங்களில் விஜய் அவர்களுக்கு ஓட் பேங்க் அதிகரிக்க போகுதான். அடுத்து நடைப்பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிவிகே கூட்டணியை பத்தி பேசும்போது கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் வந்து சேரப்போகுது, அதை பொறுத்து டிவிகேவோட ஓட் பேங்க் எப்படி இம்பாக்ட் பண்ண போகுது, டிவிகே கூட்டணி அப்படின்னு எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து சேரப்போகுது, டிவிகே கூட்டணி இதுதான் அப்படின்னு டிசம்பர்ல சொல்லலாம் அப்படின்னு டிவிகே சார்பில் சொன்னாலும், டிவிகே சார்பில் எப்போ உண்மையாலுமே களத்தில் இறங்கி வேலை செய்ய போறாங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி வரப்போற ஜூன் மாசத்துல நடைப்பயணம் மேற்கொள்ளும் போது விஜய் அவர்கள் ஜூன் மாசத்துல தான் களப்பணியில் ஈடுபட போறாங்க. அப்படி ஒருவேளை இந்த டிவிகே கூட்டணியை வச்சு பார்க்கும்போது ஆரம்பத்தில் ஆதரவு அர்ஜுனா அவர்கள் சொன்னதாகட்டும், இல்லை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னதாகட்டும், விஜய் அவர்கள் தனித்து வரப்போற 2026 எலெக்ஷனை சந்திக்க போறதில்லை, அவர் கூட்டணி அமைச்சு தான் வரப்போற 2026 எலெக்ஷனை சந்திக்க போறாரு அப்படிங்கிறது தெளிவாயிருச்சு. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி டிவிகே கூட்டணியில் சேர்ற கட்சிகளுக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். டிவிகே கூட்டணியில வர எல்லா கட்சிகளுக்குமே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இது உண்மை. இதை ஹைலைட் பண்ணி சொல்றதுக்கு காரணமே இதனாலேயே சில கட்சிகள் டிஎம்கே கூட்டணியிலிருந்தும் ஏடிஎம்கே கூட்டணியிலிருந்தும் பிரிஞ்சு வந்து டிவிகேல சேர்றதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி பண்ணுவாரா அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வரப்போற 2026 எலெக்ஷன்ல டிவிகே கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள்லாம் வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி.